ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இது வந்து ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. பாப்பா ஸ்கூல் வந்து 19ஆம் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கும்பகோணம் கடப்பாவும் இட்லியும் தான் வச்சுருந்தேன். கடப்பா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு முக்கியமான ஸ்டேஷ்னரி திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஸ்கூல் பேக்கும் வாங்கலை, லஞ்ச் பேக்கும் வாங்கலை, லஞ்ச் பாக்ஸும் வாங்கலை. போன வருஷம் இருந்ததே நல்லாவே இருந்துச்சு. அதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் புதுசாக வாங்கலை. பவுச் 2 வாங்கிக்கிட்டு, அது ஒரு பவுச் 20 ரூபா, இந்த பவுச்சும் 20 ரூபா. அதில் ஒரு 3 பவுச் வாங்கிக்கிட்டா. அப்புறம் கலர் பென்சில், அப்புறம் ஸ்கேலு, ஃபைலு, அப்புறம் பென்சிலு இதெல்லாம் வாங்கிக்கிட்டா. அப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டா. இந்த பாக்ஸில் 2 பாக்ஸ் இருக்குது. உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது. 2 பாக்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 129 ரூபா. ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போவே அதை மட்டும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வீட்டில் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டுன்னு சொல்லிவிட்டு நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க போயிட்டேன். நான் வரத்துக்குள்ளே நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருளையும் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் ஊரில் இன்றைக்கி சந்தை, வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால போய் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் சந்தைக்கு போயிட்டேன். ஒரு தேங்காய் 10 ரூபா, முள்ளங்கியும் 10 ரூபா, கருவேப்பிலை மல்லி 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். கீரைக்கட்டு ஒரு கட்டு 10 ரூபா, பூ பாக்கெட்டும் 10 ரூபா, பலாக்கொட்டையும் 10 ரூபா, தக்காளி மட்டும் கிலோ 60 ரூபா, புடலங்காய் 20 ரூபா, பூண்டு கால் கிலோ 70 ரூபா, அப்புறம் பீட்ரூட்டு 20 ரூபா, அப்புறம் வாழைக்காய் 10 ரூபா, பச்சை மிளகாய் 10 ரூபாய், எலுமிச்சம்பழம் 20 ரூபா, அப்புறம் கேரட் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். வெண்டைக்காய் தட்டு 10 ரூபா, 2 தட்டு வாங்கிக்கிட்டேன் 20 ரூபாய்க்கு. அப்புறம் பீன்ஸு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். இஞ்சி 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்த காயெல்லாம் கையோட ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு நான் யோசிக்கவே வேண்டியதில்லை. என் பொண்ணே சொல்லிவிடுவா. இந்த சாப்பாடை இந்த மாதிரி தொட்டுக்கன்னு சொல்லிவிட்டு அவளே சொல்லிவிடுவா. ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு அவள் கேட்டிருக்க சாப்பாடு தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் கேட்டிருக்கா. ஒரு வாரத்துக்கு லஞ்சு மெனு அவளே கொடுத்துட்டா. ஒரு நாள் கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், வெண்டைக்காய் சாதம், இன்னொரு நாளைக்கு கீரை சாதம் சொல்லிவிட்டு அவளே மெனு கொடுத்துட்டா. வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை, மல்லி, புதினாலாம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். கையோட க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சோன்னா மல்லி புதினாலாம் வீணாக போகாமல் இருக்கும். வாங்கிட்டு வந்த காயெல்லாம் கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு உரிக்கணுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தோசைக்கு சைடிஷ் மதியானம் வச்ச சாம்பாரே நல்லா சுண்டை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம். சாம்பார் அந்த மாதிரி சுண்டை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுன்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே கையோட இஞ்சி பூண்டையும் உரித்து வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலம்பர ஸ்கூல் பஸ் வந்து 7:30 மணிக்கெல்லாம் வந்துடும். இஞ்சி பூண்டு உரித்து மட்டும் வச்சுக்கிட்டேன். காலையில் எழுந்தோடனே அரைச்சிக்குவேன். இன்னி வேலையோட கடைசி வேலை ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணுறது தான். ஸ்கூல் யூனிஃபார்ம் அவங்க அப்பாட்ட எடுத்து கொடுத்தோம்னா அவங்க அப்பா அயன் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.